ஹலோ கைஸ். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் படம் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் படத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள், பார்க்க வேண்டிய படங்கள் இதெல்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்றது பக்கம் வந்தோம்னா, நம்ம தண்டர்போல்ட்ஸ் படம் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் நீங்கள் வந்து பார்த்தே ஆகணும். ஏன்னா தண்டர்போல்ட்ஸ் படத்தோட போஸ்ட் கிரெடிட் சீனில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபேண்டாஸ்டிக் ஃபோரோட ஷிப் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட எர்த் 616 வந்து நோக்கி வர்ற மாதிரி ஒன்று போஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா காமிச்சிருப்பாங்க. ஸோ அதனால் அந்த ஒரு சீன் ரொம்ப முக்கியமான ஒரு சீன். ஸோ அதனால் தண்டர்போல்ட்ஸ் படத்தையும் நீங்கள் ஃபுல்லாக பார்க்குறதுனா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு தோணுது. ஏன்னா வந்து அதுவே ஒரு ஐடியாவை கொடுக்கும். கண்டிப்பாகவே டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இந்த மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ், அது ஒரு மல்டிவர்ஸை பற்றி பேசப்பட்ட ஒரு படம் அப்படிங்கிறனால அந்த படத்தையும் நீங்கள் கன்ஃபார்ம் பார்த்தே ஆகணும். ஏன்னா இந்த படத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா ரீடிஜஸ் மல்டிவர்ஸில் ட்ராவல் பண்ணுறதுக்கான ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபாலோ பண்ணுறாரு. ஸோ இதுலேயும் மல்டிவர்ஸ் டாபிக் இருக்குது, ஸோ அதுலேயும் மல்டிவர்ஸ் டாபிக் இருக்குது. ஸோ வேறு எந்த படமும் பார்க்கணும்னு அவசியமே இல்லைங்க. ஆல்மோஸ்ட் இந்த 2 படங்களையுமே நீங்கள் பார்க்காம இந்த படத்தை பார்த்தா கூட உங்களுக்கு வந்து அடுத்த படங்களுக்கு உண்டான ஐடியாவும் கிடச்சிரும். இந்த படமும் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். ஸோ பெரிய லெவலில் இந்த படம் பார்க்கணுன்னா வேறு எந்த படங்களும் நீங்கள் பார்க்கணுன்ற அவசியமே கிடையாது. தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாகவே இருக்குது. என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டீமோட பவர்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் கன்ஃபார்ம் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஏன்னா வந்து இதில் ஆரிஜின் ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் சொல்ல போகிறதே கிடையாது. மேபி அதேமாரி சொன்னாலும் இந்த சூப்பர்மேன் படத்தில் சொன்ன மாதிரி ஜஸ்ட்டு ஒரு வாய் வார்த்தையாக சொல்கிறதுக்கான சான்ஸ் தான் இருக்கே தவிர்த்து, ஒரு ஆரிஜின் ஸ்டோரிக்கு உண்டான ஒரு போர்ஷனாக டைம் எடுத்து இவங்க வந்து சொல்ல போகிறதில்ல. படமே வந்து 1 மணி நேரம் 55 நிமிஷம் தான். ஆல்மோஸ்ட் ஒரு 2 ஹவர் ஃபிலிம். இதில் கேலக்டர்ஸ் எல்லாம் வந்து காட்ட போகிறாங்க. ஏகப்பட்ட சீக்வன்சஸ் ட்ரெய்லர் அப்படின்ற பேர்லேயே ஸ்பாயில் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து மோஸ்ட்லி ஆரிஜின் ஸ்டோரியில் இந்த படத்தை சொல்ல போகிறதே கிடையாதுன்றது கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் ஆரிஜின் ஸ்டோரி வந்து தெரியாதவங்க கன்ஃபார்ம் தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ரீட் ரிச்சர்ட்ஸ் ரொம்ப ஒரு அறிவாளி, புத்திசாலி. அது எல்லாருக்குமே வந்து கன்ஃபார்ம் இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் தெரியாதவங்களுக்கு கூட ரீட் ரிச்சர்ட்ஸ் ரொம்ப புத்திசாலின்றது தெரிஞ்சிருக்கும். ஏன்னா டாக்டர் இந்த மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ்லேயே அவர் இருந்த யூனிவர்ஸ் எந்த அளவுக்கு வளர வச்சிருக்காருன்றத நம்ம அந்த படம் பார்க்கும்போதே தெரிஞ்சுட்டு இருந்திருப்போம். ஸோ ரீட் ரிச்சர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ரீட் ரிச்சர்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்குவோம். ரீட் ரிச்சர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்பவே புத்திசாலி. அண்ட் இவர் வந்து பார்த்திங்கன்னா மார்பிள் 1 அப்படின்ற ஒரு ஸ்பேஸிப்பை உருவாக்குனது. ஸ்பேஸுக்கு போயிருப்பார். அந்த ஒரு கிராஷில் நடந்த காரணத்தினால இவங்களுக்கு ஒரு பவர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கும். ஒருத்தவங்களுக்கு தனித்துவமான பவர்ஸ் எல்லாமே கிடச்சிருக்கும். அதுக்கு ஏகப்பட்ட ரீசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா படங்கள்லையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் அட் த சேம் டைம் காமிக்ஸ்லையும் நிறைய ரீசன் சொல்லியிருக்காங்க. பட் பேசிக்கலி இதான் ரீசன். போனவங்களுக்கு அங்கே வந்து பார்த்திங்கன்னா பவர்ஸும் கிடச்சிருக்கு. அண்ட் இந்த பவர்ஸ்லாம் கிடச்சதுக்கப்புறமேட்டு இவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க இருந்த யூனிவர்ஸை நல்லா ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. இவங்க ஒரு டீமாகவே செயல்பட்டு ஒரு ஹீரோஸாகவே வந்து பார்த்திங்கன்னா இருந்திருக்காங்க. இதை வந்து பேசிக்கலி ஃபேண்டாஸ்டிக் ஃபோர்னால இதுதான் கதை. இப்போ வந்து ஒருத்தவங்களோட தனித்துவமான பவர்ஸை பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஏன்னா வந்து படத்தில் வந்து இவங்களோட தனித்துவமான பவர்ஸை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா 1 மணி நேரம் 45 நிமிஷத்துக்குள்ளே எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படின்றது வந்து அவ்வளோவா போக முடியாது. அதுமாரி போனாங்கன்னா அது படமும் உருப்படாதுன்னு அவங்களுக்கே தெரியும். ஸோ அதனால் பெரிய எக்ஸ்ப்ளோரேஷன் இருக்க போகிறது கிடையாது. ஸோ அதனால் தனித்துவமான பவர்ஸ் என்னென்ன அப்படின்றதையுமே நம்ம தெளிவாக பார்த்துருவோம். ரீடியஸ்னால் வந்து எலாஸ்டிசிட்டி பவர் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு இருக்குது. அவரோட உடம்புல இருக்கிற எல்லா பாகத்தையும் அவரால் எலாஸ்டிசிட்டியாக மாதிரி ரப்பர் மாதிரி பயன்படுத்த முடியும். அவர் பாடியே டோட்டலாக ரப்பர் தான். இங்கேருந்து அப்படியே வளைஞ்சு நெளிஞ்சு அந்த மாதிரி நிறைய பவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பவர்ஸில் இருக்குது. அண்டு அது வந்து அவரோட ஒரு சப் பவர்னு வச்சுக்கோங்களேன். மெயின் பவரே அவரோட பிரெயின் தான் என்னை பொறுத்தளவுக்கு. ஏன்னா அவரோட பிரெயின் இருக்கிறனால தான் வந்து அவருக்கு இருக்கிற அந்த எலாஸ்டிசிட்டி பவர் அவர் கரெக்டாக ஈக்குவேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணி கரெக்டாக யூஸ் பண்ணுவார். ஸோ அவர் ஃபஸ்ட்டு பவர் பிரெயின், செகண்ட் பவர் அந்த எலாஸ்டிசிட்டின்னு வச்சுக்கோங்க. அண்டு சூஸ்டாம் கிட்ட வந்தோன்னா, சூஸ்டாம் கிட்ட இருக்கிற பவர் இன்விசிபிள். அவங்களோட பேர்லேயே இருக்குது இன்விசிபிள் உமன் அப்படின்றது. அவங்களால இன்விசிபிளாக மாற முடியும். இன்விசிபிள் அப்படின்ற ஒரு பவர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களால மாலிகுல்ஸை கம்ப்ளீட்டாக டிஸப்பியர் பண்ணி இன்விசிபிளாக மாற முடியும். இது மாதிரி காமிச்சிருக்க மாட்டாங்க. அவங்களால லைட்டோட அந்த எமிட்டேஷன்ஸை யூஸ் பண்ணி இன்விசிபிளாக மாற மாதிரியான ஒரு கதையை தான் வந்து பார்த்திங்கன்னா சூஸ்டாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பவர்ஸை கொடுத்துருப்பாங்க. இவங்களால ப்ரொடெக்ஷன் ஷீல்டையும் உருவாக்க முடியும். அண்ட் ஆப்போனன்ஸ் முதற்கொண்டு அவங்களால இன்விசிபிளாக மாற்றக்கூடிய பவர்ஸும் இருக்குது. இந்த அளவுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட பவர். அண்ட் அந்த சேம் டைம் ஜானி ஸ்டாமோட பவர் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவர்னால மொத்தமாக ஃப்ளேமாக இருந்து சும்மா தெரிப்பார் மனுஷன். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பவர் அவருக்குமே இருக்குது. இவர்னாலையும் ப்ரொடெக்ஷன் ஷீல்டை உருவாக்க முடியும். ஜானி ஸ்டாம்னாலையும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர்னு வச்சுக்கோங்களேன். அண்டு பென் த திங், இவரோட இருக்கிற பவர் வந்து பார்த்திங்கன்னா இவர் உடம்பே ஃபுல்லாக பாறையாக இருக்குது. இவர் லிட்ரலி ஒரு இம்மார்ட்டல். பட் ஆனால் வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும் இவருக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் இவருக்கு பார்த்திங்கன்னா வயசாகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஏன்னா ரீட் ரிச்சர்ட்ஸ் இவர் வந்து ஒரு நாளுக்கு மட்டும் மனுஷனாக இருக்கிற மாதிரியான ஒரு சீரம் வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சி கொடுத்துருப்பாரு. ஸோ அதனால் ஒரு நாள் மட்டும் வயசாகும். மற்றபடி இவர் மாதிரி இம்மார்ட்டல். ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட்டான ஒரு பீயிங். கிட்டத்தட்ட வந்து ஹல்க்கு ஈக்குவலாக வந்து பார்த்திங்கன்னா சண்டை போடுவார். ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். ஒரு ஃபைட்டில் கூட ஜெயிச்ச மாதிரி எனக்கு தெரியல. பட் ஹல்க்கு ஈக்குவலாக டஃப் ஃபைட் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் நம்ம திங். ஸோ இவ்வளோ தாங்க. இந்த விஷயங்களை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும்னு நினைக்கிறேன். இதை வந்து ஏகப்பட்ட வீக்னஸஸ்லாம் நிறையவே இருக்குது. ஸோ அந்த வீக்னஸஸ் எல்லாத்தையும் வந்து படத்துலேயும் முடிஞ்சளவுக்கு வீக்னஸஸ் நிறையா காமிச்சிருவாங்க.
ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.